அனைவருக்கும் ஆனந்த வணக்கம். உங்களை இந்த பதிவின் மூலமாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. சொல்கிறதெல்லாம் நல்லா தாங்க இருக்குது. ஆனால் நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் பல சூழ்நிலைகள் எங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேங்குது. நாங்கள் என்ன செய்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய உறவுகளுடைய கேள்வி. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. இந்த வார்த்தையில் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை, தளர்வு அறியா மனம் தரும். இந்த தளர்வு அறியாத ஒரு மனம், நம்ம மனசு என்றைக்கும் தளர்ந்துடக்கூடாது. இன்றைக்கி நம்ம எதை சந்திக்க போகிறோம், எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கா மு கா பி. இது என்னங்க புதுசாக இருக்குன்னா, ரொம்ப சிம்பிள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், கல்யாணத்துக்கு முன்னாடி சிலருக்கு சந்தோஷம் இருக்கும், கல்யாணத்துக்கு பிறகு சந்தோஷம் இருக்காது. சிலருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷம் இருக்காது, கல்யாணத்துக்கு பிறகு சந்தோஷம் இருக்கும். இதை இப்படி எடுத்துக்கலாம். இன்னொரு விதத்துலையும் இதை எடுத்துக்கலாம், எனக்கு ஏன் கல்யாணம் நடக்கலை, எனக்கு ஏன் கல்யாணம் நடந்தது. இப்போ ரெண்டையும் எடுத்துக்கணும். இப்போ ரெண்டு பக்கம் மொத்தம் 4 கேள்வி வச்சுருக்குறோம். கல்யாணத்துக்கு முன்னாடி என்னுடைய சந்தோஷம் இருந்தது, கல்யாணத்துக்கு பின்னாடி என் சந்தோஷம் போயிட்டு, அப்படிங்கிறவங்க இந்த பதிவை தொடருங்க. அடுத்தது, எனக்கு ஏன் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறவங்க அந்த பதிவை தொடருங்க. கல்யாணம் ஏன் சார் எனக்கு ஆனது அப்படிங்கிறவங்களும் இந்த பதிவை தொடருங்க. மொத்தம் 4 மனிதர்களுக்கு இதை பற்றி பேச போகிறோம். இது எல்லாமே அவ்வளோதான், ஃபேக்ட் எழுதியிருக்கிறான்ப்பா. எல்லாம் பிரம்ம என்ன பண்ணுறான், நம்ம சந்தோஷமாக எப்போ இருப்போன்னு பார்க்குறான். இவனுடைய சந்தோஷம்னு இவன் ஒன்று முடிவு பண்ணுறான்டா. யார்? கடவுள் முடிவு பண்ணுறாரு, பிரம்மன் முடிவு பண்ணுறாரு. மனுஷனை பார்த்து இவனுக்கு ஒரு சந்தோஷம்னு ஒன்று முடிவு பண்ணுறான். அதை சந்தோஷம் ஆக்கிறதா சந்தோஷம் இல்லாமல் ஆக்கிறதாங்கிறது நான் முடிவு பண்ணணும் அப்படின்னு பிரம்மன் முடிவு பண்ணி சில பேருக்கு நல்லா எழுதுகிறான், சில பேருக்கு கிறுக்கிறான், சில பேருக்கு கிறுக்கி விட்டு திருப்பி நல்லா எழுதுகிறான். இப்போ நமக்கெல்லாம் அதை எப்படி எழுதியிருக்கிறான், சார் எனக்கு நல்லா எழுதலை, கிறுக்கிட்டான், ஆனால் நான் எப்படி அதை மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பேச போகிறோம். சார் எனக்கு எழுதவே மறந்துட்டான் சார், அதை நான் இப்போ எப்படி அவனை திருப்பி ஞாபகப்படுத்தி, தம்பி கொஞ்சம் பார்த்து எழுதி விட்றா, நானும் என்னடா பண்ணுறது உலகத்தில் இப்படி ஒண்டி கட்டியாகவே இருக்கிறேனே அப்படின்னும் சொல்ல வேண்டிய வாய்ப்பு. சார் நான் எனக்கு எழுதுனான் சார், எழுதும் போது தப்பாக எழுதியிருக்கிறான் சார், ஏண்டா கல்யாணம் பண்ணணுன்னு இருக்குது, இப்படி நினைக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இப்போ இதையெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் நான் ஏதாவது ஒரு கட்சி ஆரம்பித்து, நான் அரசியலுக்கு ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு சிஎம் ஆன பிறகு ஒரே கையெழுத்தில் இதை மாற்றிட்டு போக முடியுமா? முடியாது. நான் பிரைம் மினிஸ்டர் ஆனாலும் ஒரு கையெழுத்தில் மாற்ற முடியாது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதரால், ஒரு தலைமையால் மாற்ற முடியாத சில பிரச்சனைகள் இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் ஒரு மனுஷன் நிம்மதியாக இல்லாமல் இருக்கிறதுக்கும், நிம்மதியாக இருக்கிறதுக்கும், ஏன் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போனேங்கிறதுக்கும், ஏன் குடும்ப வாழ்க்கை எனக்கு கிடைக்கலைங்கிறதுக்கும் யாரையுமே குறை சொல்ல முடியாது. நம்ம ஜாதகம், நம்ம வாங்கின வரம், நம்ம தலையில் எழுதியிருக்கிற எழுத்து, இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பயணத்தை மேற்கொண்டோம்னா தப்பிச்சுக்கலாம். தப்பிக்க வழி இருக்குப்பா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், டோன்ட் வரி, கண்டிப்பாக இருக்குது. இதுக்கு ஒரு 7 விஷயத்தை நம்ம கடைப்பிடிக்கணும். அது என்ன 7 விஷயம்னு ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்ல போகிறேன், தனித்தனியாக சொல்ல போகிறேன். இது கடைசியில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் வாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகணும் அப்படின்னா ரொம்ப எளிமையாக 7 விஷயத்தை சொல்கிறேன்.
இந்த 7 விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா திருமணத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகிடும். திருமணமே நடக்கலை அப்படின்னு சொல்கிற சிக்கல்களும் விலகிடும். முக்கியமாக ரொம்ப விஷயம், மகரத்தை பொறுத்தவரை 5வது வீடுங்கிறது சுக்கிரனுடைய வீடு. அந்த சுக்கிரன் 5வது வீட்டுக்கு அதிபதி. சந்திரன் உச்சம் பெற்றவர், சுக்கிரன் ஆட்சி பெற்றவர். 7வது வீடுங்கிறது குரு உச்சம் பெற்றவர், சந்திரன் ஆட்சி பெற்றவர். இப்படி இருக்கிற இந்த 5, 7 தான் கல்யாணத்துக்கான வேலை. இந்த 5வது வீட்டில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறனால மகர ராசிக்காரவங்க கணவனாக இருந்தீங்கன்னா பொண்டாட்டிக்கு பிடிச்ச மாதிரி நடந்தே தீரணும். அதே மாதிரி மனைவியாக இருந்தால் புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்தே தீரணும். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். அது கொஞ்சம் கஷ்டம்தான். சில பேருக்கெல்லாம் முதல்ல ரொம்ப எரிச்சலாக இருக்கும், வெறுப்பாக இருக்குன்னு, பிறகு பழகிப்பீங்க. சார் என் புருஷன் மோசம் சார், அவருக்கு நம்ம மனுஷனாகவே நம்மளை நினைக்க மாட்டார் சார். சில மனைவிகள்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. மகர ராசியில் பிறந்த பெண் பிள்ளைகள் சொல்கிற வார்த்தை, என் புருஷன் என்னை ஒரு மிஷினாக நினைக்கிறார் சார். இந்த வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி கணவனாக இருந்தாலும், சார் என்னை ஒரு ஏடிஎம் மிஷினாகவே என் பொண்டாட்டி பார்க்குறாரு சார். நான் வாழ்கிறதே நான் நினைக்கிற மாதிரி வாழணும்னு நினச்சேன்னா இப்படியே வாழ்ந்துருப்பேன் சார். ஆனால் குடும்பத்துக்கே கட்டுப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சந்திரன் உச்சம் பெற்றான் 5ல், 7ல் ஆட்சி பெற்றான். தான் மனசில் நினைக்கிற விஷயங்கள், ஆசைகள் நிறைவேற்றணுன்ற எண்ணம் இருக்குது. ஆனால் சில கட்டுப்பாடுகள், இந்த கட்டுப்பாடு மேலே ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால, ஆன்மீகத்தில் நம்பிக்கை, கட்டுப்பாடு மீது நம்பிக்கை, உறவுகள் பிரிஞ்சிடக்கூடாதுங்கிற நம்பிக்கை, இது இருக்கிறதுனால அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற பேரில் இவங்க சிக்கி இருப்பாங்க. இந்த சிக்கல்கள் விலகணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். சிக்கல்கள் விலகாமல் இருக்கிறதே நல்லது மகரத்துக்கு. ஆனால் அந்த சிக்கல்களில் கொஞ்சோண்டு ரெடியூஸ் பண்ணிக்கலாம், அதை கொஞ்சம் தளர்த்திக்கலாம். அதுக்கு நான் சில விஷயம் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா என்னங்க செய்கிறது அப்படின்னா, சுக்கிரனை அதிகமாக வழிபாடு பண்ணணும், சந்திரனை அதிகமாக வழிபாடு பண்ணணும். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற நவகிரக சந்திரன் ஸ்தலம் திங்களூர்னு ஒரு ஊர் இருக்குது பக்கத்தில். நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் திங்களூர் வந்துடுங்க. அப்படி திங்களூர் போக முடியாதவங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை வழிபாடு பண்ணுங்கள். சிவாலயங்களில் சந்திரன்னு தனியாகவே சன்னதி இருக்கும், தனியாக அந்த சுவாமி இருப்பார், சந்திரன் இருப்பார். அந்த சந்திரனை திங்கக்கிழமையில் 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு திருமணம் சீக்கிரம் நடக்கும். நம்பி செஞ்சு பாருங்கள். மகர ராசியில் உள்ளவர்கள் சந்திரனை 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா ராசிக்கு 5லையும் சந்திரன் உச்சம், 7ல் ஆட்சி. ஆனால் நமக்கு புரியவே புரியாது, சந்திரனுக்கு எப்படிங்க இந்த கல்யாணம்னா நம்ம மனசு அதை நேசிக்க ஆரம்பிக்கும். மனசு விரும்புகிறத நமக்கு இந்த பிரபஞ்சம் நடத்தி கொடுக்கும். இவ்வளவுதான் எளிமை வாழ்க்கை. மனசு நினைக்கிறத பிரபஞ்சம் நடத்தி கொடுக்கணும், அதுக்கு கடமை இருக்குது. அப்போ நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். மகர ராசிக்காரவங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். கல்யாண வாழ்க்கை உங்களுக்கு அமைஞ்சிரும். கல்யாண வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆனவங்களும் இதை மட்டும் செய்யுங்க, சக்ஸஸ் ஆகும். கல்யாண வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா திங்களூர் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க மகர ராசிக்காரவங்க. அதே மாதிரி மகர ராசிக்காரவங்க குரு வழிபாடு, யாராவது ஒரு குருமார்களை நீங்கள் பிடிச்சிக்கணும். அந்த குருமார்கள் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நல்வழிப்படுத்துவாங்க. நல்லது உத்தரவு, அதை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க. அப்போ அந்த ஒரு குருவோடைய வழிகாட்டல் இருந்ததுன்னா மகர ராசிக்காரர்களுக்கு பெரும் சுமைகள்லாம் டக்கு டக்குன்னு குறைஞ்சிடும். யாராவது ஒரு குருமார்கள், சன்னியாசிகள், சன்னியாசினா நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இப்போ இல்லை. நம்ம அதாவது வாழ்க்கையில் மறைந்தவர்கள், இன்னும் உலகத்தில் நிறைந்து இருப்பவர்கள் தான் நான் சொல்கிறேன். அதான் குருமார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய நல்ல மனுஷங்களை குருவாக எடுத்துக்கலாம். நமக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறவங்கள குருவாக எடுத்துகிட்டு அவங்களோட நம்ம ட்ராவல் பண்ணுறது நல்லது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். மகரத்திற்கு குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும், திருமண வாழ்க்கை நல்லா அமையும். அதில் ஒரு 7 விஷயத்தை சொல்கிறேன். உங்கள் வேலைக்கு மட்டும் முதல்ல முக்கியத்துவம் கொடுங்க, மற்றவங்க வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. உங்களுக்கு என்ன போஸ்ட் ஆண்டவன் கொடுத்துருக்கானோ அதை மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. அதே நேரத்தில்
உங்கள் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நீங்கள் பக்கத்தில் உள்ளவங்கள அப்படியே ஒரு கண்ணோட்டம் பார்த்துக்குங்க. கண் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் மற்றவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத பாருங்கள். 360 டிகிரி நம்மளால் பார்க்க முடியாது, 180 டிகிரி பார்க்கலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுடைய எண்ணங்களை கண்காணிச்சிக்கும் போது நம்ம சரியாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். கொஞ்சம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம். என்ன உண்மையாக இருக்கோ அதை கொஞ்சம் சில நேரங்களில் சொல்லுங்கள். அப்போ தான் கல்யாண வாழ்க்கை நல்லாயிருக்கும். மென்று முழுங்காதீங்க. அதனால் என்னென்னா, நீங்கள் இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு பிடிக்குதுன்னு நினச்சி ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இல்லற வாழ்க்கை நல்லா இல்லாமல் போயிடுது. இப்போ பொண்டாட்டிக்கு வந்து மனைவி தான் மகரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா, உங்கள் மனைவி உங்கள் கணவன் என்ன சொல்கிறாரோ எல்லாத்தையும் ஏற்றுக்காதீங்க. உங்களுக்கு அதில் சில விஷயம் பிடிக்கலைன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்கள். அவருக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் ஓகேன்னும் போது அவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, எல்லாம் என் பொண்டாட்டிக்கு பிடிக்குதுன்னு நினச்சிக்கிறார். நீங்கள் புருஷனாக இருந்தால் உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட வந்து சொல்லுங்கள், உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு. நீங்கள் உங்கள் மனைவி எதுவும் சங்கடப்படக்கூடாதுன்னு நினச்சி எல்லாத்துக்கும் ஓகே சொல்லும்போது உங்கள் மனைவி என்ன நினச்சிக்கிறாங்க, என் புருஷன் மகர ராசி, அவருக்கு எல்லாமே பிடிக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதனால அப்புறமா நமக்கு நிம்மதி இல்லாமல் வெறுப்போடு சில விஷயத்தை ஏற்றுக்க வேண்டியதாக இருக்குது. அதை முதல்ல அதை பயன்படுத்துங்க. துணைக்கு ஆதரவு கொடுங்க. வேறு வழி கிடையாது. உங்கள் லைஃபே துணையோடு ட்ராவல் பண்ணுறது தான். உங்கள் பொண்டாட்டி புருஷன் என்ன நினைக்கிறாங்களோ அதை நீங்கள் செய்கிறதுனால தான் நீங்கள் புகழ் பெற முடியும், பெரிய பணம் கிடைக்கும். நீங்கள் நினைக்கிறது நடக்கிறத விட அவங்க நினைக்கிறது நடத்துறதுக்காக தான் உங்களுக்கு ஆண்டவன் கடவுளுக்கு ஆசையாக கொடுப்பான். அதுமாரி குடும்பத்துக்கு நிறைய நேரம் ஒதுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஒதுக்குங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ குடும்பத்தோடு உட்காந்து பேசுங்க. பேசுகிறதுனால மட்டும்தான் பிரச்சனை தீர்வாகும். அப்படி பிரச்சனை தீர்வாகுதோ இல்லையோ அவங்களுடைய சுயரூபத்தை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதனால் உங்களுடைய கல்யாண வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள் விலகும். அப்பா இந்த ஆளை விட்டு போனால் போதும், இந்த ஆள்கிட்ட பேசுகிறதே வேணாம், தவிர்த்துக்கிறது நல்லது, இவெல்லாம் ஒரு மனுஷனா, இப்படி திங்க் பண்ணக்கூடாது. இவெல்லாம் ஒரு பொம்பளையா, இவகிட்டலாம் பேசலாமா, காட்டு மடாரி மாரி பேசுவா, கடான்னு கத்துவா, காளியாத்தா மாரி ஆடுறா, இப்படி திங்க் பண்ணக்கூடாது. அந்த காளியாத்தாக்கிட்டையும் வரம் கேட்கலாம். காளியாத்தா நல்ல வரமும் கொடுக்கும். ஏன்னா காளியாத்தாவுக்கு அழிக்கிற குணம் கிடையாது. காளியாத்தா சேஃப் பண்ணுறது. அது சேவ் பண்ணுற மூடில் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இவ்வளோ தான் மகர ராசி. அன்பை காட்டுங்க. நீங்கள் அன்பை காட்டும்போது சரியாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய குறைங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தான் பிரச்சனை. நீங்கள் மாத்திரை போட்டாலும் தூக்கம் வராது. நிறைய நேரத்தில் ராத்திரியில் தூக்கம் இல்லாமல் தான் முழிச்சுன்னு இருக்கணும். எப்படிங்க இந்த கவுளி அடிக்குது? இதுக்கெல்லாம் தெரியுது. இப்போ பாருங்க. இப்போ உண்மையிலே நீங்கள் முழிச்சிக்கிட்டு இருக்கீங்களா ராத்திரியில்? ரொம்ப நாளி நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்களா? எவ்வளோ உத்தரவு வருது பாருங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இதை குறைச்சி தான் ஆகணும். வாழ்க்கையை சுலபமாக எடுத்துக்குங்க ப்ளீஸ். கல்யாண வாழ்க்கையில் கொஞ்சம் சிரமந்தான் மகர ராசி. சில வீட்டில் பார்த்திங்கன்னா புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ரொம்ப நெருக்கம் இருக்கும். ஆனால் பொய் சொல்லுவாங்க. புருஷன் நமக்கு கண்ணுக்கு முன்னாடியே பொய் சொல்லுவார், ஏமாற்றுவார். பொண்டாட்டி நம்ம கண்ணுக்கு முன்னாடியே சில விஷயங்களை மறைப்பாங்க. ஆனால் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி ஆண்டவன் காட்டி கொடுத்துருவாங்க. அதனால் அப்போ சுலபமாக எடுத்துக்குங்க. அதனால் மகர ராசிக்காரவங்க இல்லற வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, இல்லற வாழ்க்கைங்கிறது கல்யாண வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் சிக்கல் தான். ஆனால் அந்த சிக்கல்கள் கடவுள் வந்து இந்த சந்திரன் என்ன பண்ணுவார்னா, மதிநுட்பத்தினால் 6வது அறிவு உங்களுக்கு கரெக்டாக யூஸ் ஆகி இன்னொருத்தவங்களை கரெக்டாக புரிஞ்சுக்கிற தத்துவத்தை மகான்கள் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் அழகாக நிறைய இடத்துல ஒதுங்க ஆரம்பிப்பீங்க. நிறைய இடத்துல வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பீங்க. நிறைய இடத்துல சிக்கல்களை நீங்கள் தவிர்ப்பீங்க. ஸோ ஆண்டவன் உங்கள் பக்கம் இருக்கான், நம்புங்க. இவ்வளவு தான். ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு அடித்து காலி பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. நல்லது நடக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.